மூன்றாவது சரணமும் அந்த பல்லவியும் பாடுவோம். செய்தி பிறகு கொடுக்கப்படும். என்னுள்ளமே உன் மீட்பரை என்றைக்கும் சார்ந்து வாழுவார். ஆருயிர் தந்தநாதரை ஓர் காலும் விட்டு நீங்கிடா. என் பாவம் தீர்ந்து போனனா. பேரன்பரே கைரட்சித்தார் சீராக்கியே நல்கினார். இன்பனா என் பாவம் தீர்ந்து போனனா. என் உள்ளமே மீட்பரை என்றைக்கும் சார்ந்து வாழுவார். ஆருயிர் தந்தநாதரை ஓர் காலும் என் பாவம் தீர்ந்து போனனா. பேரன்பரே ரட்சித்தார் சீராக்கியே நல்கினார். இன்பனா என் பாவம் தீர்ந்து போனனா. இன்பனா என் பாவம் தீர்ந்து போனனா. Amen. God bless every one of you this morning. இந்த காலை வேளையிலே தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Would you kindly turn with me to 1 Samuel chapter 8. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திற்கு தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to meditate the whole of this chapter today. இன்று இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்க போகின்றோம். Pick and choose some verses here and there, meditate and pass on God's message to you. இந்த அதிகாரத்தில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய முக்கியமான வசனங்களை தெரிந்தெடுத்து அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். But I feel the key verse of this chapter is verse 7 and a part of it. இந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் வார்த்தை என்று சொல்ல வேண்டும் என்றால் 7ஆம் வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதி. Read 7th verse, a part. 7ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதி. They have rejected me. அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். Shall we pray? நாம் ஜெபம் பண்ணுவோம். Father, now we come to you in Jesus' precious name. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். Thankful to you for the grace you have given right now to worship you in spirit and truth. ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க தேவரீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are worthy of our praises and all thanksgiving. எல்லா விதமான துதி ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் பாத்திரர். At this time we look to you for your counsel. இந்த நேரத்தில் உம்முடைய ஆலோசனைக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். Expound the scripture and speak to us. வேதத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தருளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில்
வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். A careful reading and meditation of this chapter 8 of Samuel will reveal to us the backsliding life of the people of Israel. இந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்பது விளங்கும். See, sometimes God speaks to us a message of strength and comfort. சில வேளைகளிலே தேவன் நமக்கு பலத்தையும் ஆறுதலையும் தரும் செய்திகளை தருகிறார். But at times He also gives a message of warning. ஆனால் அவசியம் என்று வரும் பொழுது எச்சரிக்கையின் செய்தியையும் தேவன் தருகிறார். Our heart should be willing to receive any message that comes from His throne. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நம்மை நோக்கி வரும் எந்த செய்தியையும் நம்முடைய இருதயம் எனக்காகத்தானே பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். Ever so many times I have read this chapter. எத்தனையோ முறை இந்த அதிகாரத்தை நான் படித்திருக்கின்றேன். But a recent reading of this revealed to me how God's people backslide from Him. தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு எப்படி பின்வாங்கி போகிறார்கள் என்பதை நான் சமீபத்தில் இதை படித்த பொழுது இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டேன். Here is a statement that comes from God Himself. தேவனே சொல்லுகிற ஒரு சொற்றொடர் இது. But they have rejected me. அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். The next verse also you find the last portion. They have forsaken me and served other gods. 8ஆம் வசனத்தில் தொடர்ந்து பார்க்கின்றோம், அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவிக்கிறார்கள். The reason why God says they have rejected me is because they wanted a king to rule them. தேவன் ஜனங்கள் என்னை புறக்கணித்தார்கள், தள்ளினார்கள் என்று சொல்வதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். Until then, the people of Israel were judged and ruled by God Himself. அதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனே நியாயம் தீர்த்து ஆளுகை செய்தார். He raised up judges now and then and judged them. அவ்வப்பொழுது நியாயாதிபதிகளை எழுப்பி அவர் ஜனங்களை நியாயம் தீர்த்து வழிநடத்தினார். But He didn't give them a king to rule at that time. ஆனால் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அவர்களை ஆளுகை செய்ய தேவன் ஒரு ராஜாவை கொடுக்கவில்லை. Suddenly a desire was born in the hearts of the Israel, people of Israel, that they should be ruled by a king. திடீரென்று இஸ்ரவேல் ஜனங்களினால் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்கின்ற விருப்பம் சொல்லப்படுகிறது. Now, in introduction part I said, முகவுரையாக இதை சொல்லுகிறேன். 1 Samuel chapter 12 verse 12 we read. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். And when ye saw that Nahash the king of the children of Ammon came against you, you said unto me, Nay, but a king shall reign over us, when the Lord your God was your king. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். When they wanted a king to reign over them, they only meant the king is the one who rules us. But God says, your God was the king. ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னபொழுது அவர்கள் உண்மையிலே என்ன சொல்லாமல் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களுக்கு ராஜா வேண்டாம், எங்களை ஆளுவதற்கு வேறொரு ராஜா வேண்டும். Chapter 12, 1 Samuel, 19th verse, last portion also I read.
1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. For we have added unto all our sins this evil to ask us a king. நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம். They had come to a time of a realization of asking a king to rule them. தங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தரை புறக்கணித்து கேட்டது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து கொண்டார்கள். This is only the introduction. இது முகவுரைதான். What God says to Israel was, they have rejected me. தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுவது என்னவென்றால், ஜனங்கள் என்னை புறக்கணித்தார்கள். They were backsliding slowly. ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி போகிறார்கள். Brethren, சகோதரரே, Christian life is a life of victory, but people have fluctuations in their progress and also backsliding. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்தமாய் பார்த்தால் வெற்றியின் வாழ்க்கைதான். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்திலே எப்பொழுதும் சமநிலையில் நடந்து கொள்வதில்லை. ஏற்ற தாழ்வுகள் உண்டு. சிலர் பின்வாங்கி போகவும் செய்கிறார்கள். You and I are called to cling on to the Lord and walk in the way of the Lord always. நீங்களும் நானும் ஆண்டவரை பற்றிக்கொண்டு எப்பொழுதும் அவரோடு இணைந்து நடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Steps of backsliding are found in this chapter. இந்த அதிகாரத்திலே பின்வாங்கி போகிறவனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. The object of bringing this message to you is to take a caution in your heart. பின்வாங்குதலின் அடையாளங்களை உங்களுக்கு சொல்லுவதின் நோக்கம், இந்த அடையாளங்கள் உங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதே. The first step of backsliding is பின்வாங்குதலின் முதல் அடையாளப்படி. 1 Samuel chapter 8, we read the 5th verse. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். And said unto him, Behold, thou art old. இதோ நீர் முதிர் வயதுள்ளவராரீர். Think, a little bit think of it. அதை சற்று யோசித்து பாருங்கள். Children of Israel came to Samuel and said, சாமுவேலிடத்திலே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், You are old, நீர் முதிர் வயதுள்ளவரானீர். and thy sons walk not in the ways. Now make us a king to judge us like all the nations. உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரித்து நடத்த ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். It is a known fact that Samuel was becoming old. சாமுவேல் முதிர் வயதுள்ளவரானார் என்பது அனைவரும் அறிந்த ஒரு காரியமே. First verse of this chapter itself tells, when Samuel was old, that he made his sons judges over Israel. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். But there was a time when Samuel grew and the Lord was with him. கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு சாமுவேல் வளர்ந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. And Samuel was established to be a prophet of the Lord. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தான் என்பது இஸ்ரவேலின் எல்லை எங்கிலும் உறுதிப்படுத்தப்பட்டது. The word of the Lord came through him to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சாமுவேல் மூலமாக அனுப்பினார். These facts are found in chapter 3 of 1 Samuel, last few verses. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் ஆரம்ப காலத்திலே சாமுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Thus it was the Lord who selected Samuel to be a prophet, to be the leader and to lead the people of Israel.
கர்த்தரே சாமுவேலை தெரிந்தெடுத்து தீர்க்கதரிசியாக அழைத்து வார்த்தைகளை கொடுத்து தன் ஜனங்களை நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கும்படியாக உறுதிப்படுத்தினார். But now the people of Israel, many of them, elders, came around Samuel and said, இப்பொழுது மூப்பர்களும் ஜனங்களும் சாமுவேலிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், they looked at his old age சாமுவேலுடைய வயதை பார்க்கின்றார்கள். and they told him, you are old. நீர் வயதானவராய் மாறிவிட்டீர் என்று சொன்னார்கள். There is a very inner thought in it, inner meaning in it. அதற்குள்ளே ஒரு உள்நோக்கம், உள் எண்ணம் இருக்கின்றது. What did they mean when they said, you are old? நீர் முதிர் வயது ஆனவீர் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? Samuel, it is not possible for you hereafter to go on with the people of Israel as a leader. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக இனிமேல் நீங்கள் முதிர் வயதில் தொடர்ந்து செயல்பட முடியாது. You are old, you are weak, you are unable to carry on your ministry. நீங்கள் முதிர் வயதுள்ளவரானீர், பலவீனமாகிவிட்டீர், ஊழியத்தை தொடர்ந்து நடத்த முடியாது. And so we want a king among us to reign over us. ஆகவே எங்கள் மத்தியிலே ஒருவர் ராஜாவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Brethren, sisters, சகோதர சகோதரிகளே, what was the mistake you see here? அங்கே பார்க்கின்ற தவறு என்ன? They focused their eyes on man and not God. அவர்கள் தங்களுடைய கண்களை மனிதன் மீது வைத்தார்களே ஒழிய தேவன் மீது வைக்கவில்லை. It is not Samuel who was guiding them, leading them, but it was God. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றது சாமுவேல் அல்ல, தேவனே ஜனங்களை நடத்தி சென்றார். When they shifted their eyes from God and fixed on man, backsliding commences. தேவனிடத்தில் பதிக்கப்பட்டிருந்த கண்களை மனிதர் மீது பதித்த பொழுது பின்வாங்குதல் துவங்குகிறது. Beware of it. இதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். Whoever is the leader, whoever is the shepherd, you have to focus your eyes, attention on the Lord God only. தலைவர் யாராக இருந்தாலும், மேய்ப்பர் யாராக இருந்தாலும், உங்கள் கண்களை அவர் மீது வைக்காமல் தேவனாகிய கர்த்தர் மீது மட்டுமே வைக்க வேண்டும். It is not an ordinary fact, but a deep thought. இது ஒரு சாதாரண உண்மை அல்ல, ஆழமான உண்மை. Now, similar mistake was committed by the people of Israel when Moses was the leader. மோசே தலைவராக இருந்த பொழுதும் இதை போன்ற ஒரு தவறை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். If you will kindly turn to Exodus chapter 32. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம். It was the time when Moses had gone up to the mountain to get the precepts from the Lord to be informed to the people of Israel. கர்த்தருடைய கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக பாளையத்திலிருந்து மோசே மலை ஏறி சென்றிருந்த நேரம் அது. 40 days and nights he was with the Lord on the mountain. 40 நாட்கள் இரவும் பகலும் மோசே கர்த்தரோடு இருந்தார். But there was a delay for Moses to come down from the mountain. மோசே கீழே இறங்கி வருவதற்கு தாமதமான போது. Note the first verse of 32. 32ஆம் அதிகாரம் முதல் வசனம். Exodus. யாத்ராகமம். When people saw that Moses delayed to come down out of the mount, the people gathered themselves together unto Aaron and said unto him, Up, make us gods, which shall go before us. For as for this Moses, the man that brought us up out of the land of Egypt, we wot not what is become of him. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது
அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். Carefully follow me. People who read the Bible deeply only will understand what I say. வேதாகமத்தை கவனமாய் படிக்கிறவர்கள்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். If you will read just systematic, ordinarily, a casual reading that you should read only 3 chapters a day, running through, you won't get it. கிடுகிடு என்று எப்படியாயிலும் 3 அதிகாரம் படிக்க வேண்டுமே என்று படித்து முடிப்பீர்கள் என்றால் அதில் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. When there was a delay for Moses to come down, மோசே இறங்கி வர தாமதித்த பொழுது, they said, we don't know what happened to this Moses, the man that brought us up out of the land of Egypt. எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை. Their eyes were on Moses. அவருடைய கண்கள் மோசேயின் மீது இருந்தது. They thought that Moses brought them out of the land of Egypt. அவர்கள் நினைத்தார்கள் மோசேதான் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். Now read Exodus 20 verse 2. இப்பொழுது யாத்ராமம் 22ஆம் வசனத்தை படியுங்கள். I am the Lord thy God which have brought thee out of the land of Egypt, out of the house of bondage. எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. Who is he that brought the people of Israel out of the land of Egypt? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது யார்? What's your answer? உங்கள் பதில் என்ன? What's your answer? பதில் என்ன? யார் கொண்டு வந்தார்? Is it Moses or God? தேவன் கொண்டு வந்தாரா, மோசே கொண்டு வந்தாரா? But what did Israel say? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? This Moses, the man who had brought us out of the land of Egypt. எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மனிதன் மோசே என்கிறார்கள். Was it Moses or God? அழைத்து வந்தது மோசேயா, அழைத்து வந்தது தேவனா? சொல்லுங்க. Then why did they look at Moses? அப்படி இருக்க மனிதனாகிய மோசேயை ஏன் பார்க்கிறார்கள்? True, there was a delay for Moses to come down. தாமதமானது மலையிலிருந்து மோசே இறங்கி வருவதற்கு. Israel, இஸ்ரவேலே, if you fix your eyes on God, and as the one who guided you, led you, brought you out, you will not backslide. உன்னை அழைத்தவர், கொண்டு வந்தவர், காத்தவர் தேவன் என்று அறிந்து அவர் மீது மட்டுமே கண்ணை பதிப்பாய் என்றால் இஸ்ரவேலே, நீ பின்வாங்கி போவதில்லை. It was then they made all the molten calf and sacrifice. அப்பொழுதுதான் அவர்கள் அங்கே ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த கன்றுக்குட்டிக்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள். God called them stiff-necked people. வணங்கா கழுத்துள்ளவர்கள், திமிர் பிடித்தவர்கள் என்ற பொருள்பட அழைக்கப்பட்டார்கள். Anyway, coming to the point, கவனியங்கள், குறிப்பிற்கு வருவோம். here in the 1 Samuel chapter 8, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், they came to Samuel and said, சாமுவேலிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்கிறார்கள், you are old. நீர் வயதானவராய் மாறிவிட்டீர். That means அதனுடைய பொருள் என்ன? you cannot hereafter, continue your ministry. இனிமேல் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது. You cannot be active. நீங்கள் முன்பு போல சுறுசுறுப்பாய் செயல்பட முடியாது. You are weak. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள். Brother, sister, சகோதர சகோதரிகளே, asking you a question, are you focusing your eyes upon God or man? நீங்கள் உங்களுடைய கண்களை தேவன் மீது வைத்திருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் மனிதன் மீது வைத்திருக்கிறீர்களா? சொல்லுங்க. சும்மா வாயில சொல்றீங்க, சும்மா சொல்றீங்க. யார் மேல கண்ணை வச்சிருக்கீங்க? உண்மைதானா? இருதயத்தில் கையை வச்சு சொல்ல முடியுமா? God knows, God has heard your words. கர்த்தர் கேட்டிருக்கிறார். உண்மையாகவே கண் கர்த்தர் மீது இருக்கிறதா, மனிதர் மீது இருக்கிறதா என்பதை ஆண்டவர் அறிவார். இங்கே நடிக்கிறீர்களா, உண்மையாய் சொல்லுகிறீர்களா என்பதையும் அறிவார். A man might be mightily used by God. தேவன் ஒரு மனிதனை வல்லமையாய் பயன்படுத்தலாம். Has got tremendous gifts. அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய வரங்கள் இருக்கலாம்.
yet he is a man. எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் மனிதன் மனிதனே. So God says, look to God, look to God, look to God always. தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என்னை மட்டுமே நோக்கி பார். The second step of backsliding here is, பின்வாங்குதலின் இரண்டாவது அடையாளம், same fifth verse, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், and thy sons walk not in thy ways. உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. The next look was on the sons of Samuel. இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாவது யாரை பார்த்து பார்த்தார்கள்? அவர்கள் சாமுவேலின் பிள்ளைகளை பார்த்தார்கள். You get the thought here? சொல்றது புரிகிறதா? And what do they really say? அவர்கள் உண்மையிலே என்ன சொல்லுகிறார்கள்? Okay, you are old, you have done your work, but at least if your sons will walk in your ways, then we will accept them. ஐயா, உங்கள் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை, நீங்கள் நல்லவர். ஆனால் உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் நல்லவர்களாக இருந்தால் நாங்கள் அதை சம்மதித்து ஏற்றுக்கொள்ளலாம். First verse says that he made his sons judges over Israel. சாமுவேல் இஸ்ரவேலின் மேல் தன் குமாரரை நியாயாதிபதிகளாக வைத்தான். If your sons walk in your ways, then we would accept them in your place. ஐயா, உங்களுடைய குமாரர்கள் நல்லவர்களாக உம்முடைய வழிகளிலே நடந்தால் உம்மை நியாயாதிபதியாய் ஏற்றது போல அவர்களை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்வோம். Sorry, துக்கம், your sons are not walking in your ways. உங்கள் குமாரர்கள் கர்த்தருடைய வழிகளில் உம்மை போல நடக்கவில்லை. We cannot also accept them as our leaders. இப்படிப்பட்டவர்களை எப்படி தலைவர்களாய் ஏற்றுக்கொள்வது? We cannot accept them as judges. இவர்களை எங்கள் மேல் நியாயாதிபதியாய் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? Why? ஏன்? They had a bad example. குமாரர்களுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. Their life is offending us. அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே எங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கிறது. Listen, brethren, I am talking to you seriously. முக்கியமானவைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், கவனித்து கேளுங்கள். This is not a comforting message to you. இது உங்களுக்கு ஆறுதலின் செய்தி அல்ல. This is a very serious message. இது மிக முக்கியமான செய்தி. Children of God often are backsliding because the lives of the people, lives of the leaders are not example. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடியாக பின்வாங்கி போனார்கள். காரணம், இஸ்ரவேலுக்கு தலைவர்களாய் இருந்தவருடைய வாழ்க்கை நல்ல நடத்தையில் இல்லை. It is but natural for any congregation, any group, anywhere to look at the leaders to follow their footsteps. எந்த சபை மக்களுக்கும் எந்த பின்பற்றும் கூட்டத்திற்கும் தன்னுடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து தொடர்வதா இல்லையா என்று முடிவு செய்வது இயற்கையே. Even if they look to God, they also look to man for their footsteps, for to be exemplary life. தேவனை பார்த்தே மக்கள் நடந்தாலும் கூட தங்களுக்கு தலைவர்களாய் இருக்கிறவர்களுடைய நன்னடத்தையை பார்த்து அவர்கள் தொடர்ந்து நல்லவர்களாய் நடக்க விரும்புகிறார்கள். If the family people or the next leaders or the juniors who are supposed to lead are a bad example, it offends the lives of the followers. குடும்ப உறவினருடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்கிற உதவியாளர்களுடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் தலைவரோடு இணைந்திருக்கிறவருடைய வாழ்க்கை நல் நடத்தை உள்ள வாழ்க்கையாய் இல்லாவிட்டால் பின்பற்ற நினைக்கிற சபை மக்களுடைய மனதிலே வேதனை உண்டாகிறது. God speaks to you a secret here. இங்கே தேவன் ஒரு ரகசியத்தை பேசுகிறார். You are not supposed to backslide looking to the lives of the people. ஜனங்களுடைய தலைவர்களுடைய மற்ற வாழ்க்கையை பார்த்து ஜனங்களாகிய நீங்கள்
பின்வாங்கி போகவே கூடாது. Backsliding steps come into the life of believers if they are offended by the lies of the others. மற்றவர்களுடைய மோசமான வாழ்க்கையை பார்த்தால், மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்தால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படும்.